சனாதனம் குறித்து ஆளுநர் பேசிய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ந்த மூத்த வழக்கறிஞர் துரைசாமியை விளக்கம் கேட்டு ஆளுநர் மாளிகை நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையில் விளக்கம் அளித்த பின்பு ஆளுநர் மாளிகை வெளியே வந்த மூத்த வழக்கறிஞர் துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நான் அனுப்பிய கேள்விக்கு 2 மாதங்கள் கழித்து ஆளுநர் தன்னுடைய செயலாளர் மூலமாக இதுகுறித்து முழு தகவல்கள் தங்களிடம் இல்லை என்று தெரிவித்தார். நான் ஆளுநரின் செயலாளரிடம் கேள்வி கேட்கவில்லை, ஆளுநரிடம்தான் கேள்வி கேட்டேன். அவர்தான் இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். அவரின் பதில் திருப்தி அளிக்காததால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தேன் என்று தெரிவித்தார். நீதிமன்ற அறிவுறுத்தல்படி இன்று ஆளுநரின் துணை செயலாளரிடம் வழக்கு குறித்து பேசினேன். அவரும் இதுகுறித்து 2 வாரங்களில் விளக்கம் அளிப்பதாக தெரிவித்ததாக கூறினார். பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, பதில் சொல்லியாக வேண்டும். பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. பதில் சொல்லாமல் இருந்தால் 2000 ரூபாய் அபராதம் போடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. 19/8 நான் கொடுத்த கேள்விக்கு 2 மாதம் பதில் சொல்லாமல் அந்த ஆள் என்ன பண்ணார்னாக்கா, ரவி அது கொடுங்க 20/10 2 மாதம் கழித்து அவருடைய செக்ரட்டேரியட்டிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கவர்னருடைய செக்ரட்டேரியட்டில் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். அதனாலதான் பிரசன்ன ராமசாமி என்னை வர சொல்லி சொன்னார். இன்னைக்கு வந்து என்னென்ன சொல்லணுமோ அவர் புறான அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் கவர்னர்கிட்ட பதில் கேட்டு எனக்கு சொல்லுவார். உங்களோட இது முழுவதும் அவர் பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கணும், நேரடியாக அவர் கொடுக்கணும். நேரடியாக ஆர்.என். ரவி தனிப்பட்ட முறையில் எனக்கு பதில் கொடுக்கணும். அந்த பதிலுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த நடவடிக்கையில் நான் ஈடுபடுவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.